திருச்சி ரயில் நிலையத்தில் 65 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து சென்னை வரை இருவழி அகல ரயில் பாதை பணி நடந்து வருகிறது. இதில் விருதாச்சலம் முதல் திருச்சி வரை நடந்து வரும் பணிகளை தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா பார்வையிட்டார். பின்னர் திருச்சி ரயில் நிலையத்தில் 3,02,00,000 ரூபாய் செலவில் 65 கேமராக்கள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை ராகேஷ் மிஸ்ரா திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகேஷ் மிஸ்ரா, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டத்தில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படும் என்று தெரிவித்தார். This is an integrated security system, which means that we have put up about 60-65 cameras all over this station premises, including the outside circulating area, the booking area, as well as all the platforms. It covers the complete lot of platforms, and the feed from those cameras through an internet protocol will come into a centralized place where RPF and GRP personnel will monitor those cameras continuously all 24 hours a day. On Southern Railway, the Trichy division, this is the first one. மேலும் இருவழி அகல ரயில் பாதை அமைக்கும் பணியில் வாளாடி கள்ளக்குடி இடையே முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், கள்ளக்குடி அரியலூர் இடையே 2ஆம் கட்ட பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் ராகேஷ் மிஸ்ரா தெரிவித்தார்.